ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஸ்கூல் லவ், ஃபேமிலி எமோஷன், இந்த எக்ஸாம் ரிசல்ட், தங்கச்சியோட சண்டை, அப்பா அம்மாவோட அந்த அரவணைப்பு, இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. இந்த சில பேரோட அட்வைஸ்னால ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிக்காத சில விஷயங்களை பண்ணி அது ஃபியூச்சரையே பாதிக்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சித்தார்த்துக்கு நடக்குது. அண்ட் இதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் தேவயானி அண்ட் அவங்க பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற அந்த கான்ட்ரடிக்டான விஷயத்தை வந்து காட்டியிருப்பாங்க. இதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளோட லைஃப்பை கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி தான் வச்சிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன மைனஸ்னு சொல்லலாம். சோ இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் எப்படி சித்தார்த்தை வந்து பாதிக்குது, அதனால அவரோட கெரியரை எப்படி பில்ட் பண்ண முடியாம தவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து இந்த படத்துல ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க. அண்ட் படத்துல வர ஒரு சில இடங்கள்ல வர அந்த எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சவே ஹையா தான் இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையிலே நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்குள்ள வச்சிருந்தாங்க. எல்லாருமே அந்த சீன் பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய ஃபேமிலியில இருக்கிற பெண்களை கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. உண்மையாவே வந்து நம்மளோட ஃபேமிலியில இருக்கிற பெண்ணை கரெக்டா பார்த்துக்கிறோமா அப்படின்ற அந்த கேள்வி வந்து அந்த சீன்ல வருது. வீடுங்கிறது மரியாதை இல்லையா? பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. 3 BHK. சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மீதா ரகுநாத் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ஸ்ரீ கணேஷோட இயக்கத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 1998ல் வந்த பாலு மகேந்திராவோட இயக்கத்தில் வீடுன்ற படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ரெண்டல் வீட்டில் இருப்பாங்க. அந்த வீடை காலி பண்ணணும் அப்படின்ற அந்த சிச்சுவேஷன் வரும்போது நிறைய வீடு வந்து தேடி பார்ப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகாது. சரி, நம்மளே வந்து ஒரு வீடை கட்டி நமக்கான வீடை நம்ம கட்டுவோம் அப்படின்ற ஒரு வைராகிய முடிவு எடுக்கிறாங்க. கடைசியில் அந்த வீடை கட்டினாங்களா இல்லையா, அந்த வீடை கட்டும் போது என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ், அப்ஸ்ட்ரக்கிள்ஸ்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் மீதி படத்தோட கதை. இந்த 3 BHK படத்துலையும் கிட்டத்தட்ட இதே பிளாட்டை தான் வந்து வச்சிருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த வீடு வாங்கலாம் நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த வீடு வாங்க முடியாமல் போயிடுது. கடைசியில் வீடு வாங்கினாங்களா, இந்த வீடு வாங்கும் போது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே ட்ராமாட்டிக்காக, ரொம்ப எமோஷனலாக காட்டியிருக்க படம் தான் 3 BHK. இந்த படம் ஏர்லி 2000s வந்து ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த படத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஸ்கூல் லவ், ஃபேமிலி எமோஷன், இந்த எக்ஸாம் ரிசல்ட், தங்கச்சியோட சண்டை, அப்பா அம்மாவோட அந்த அரவணைப்பு, இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. இந்த ஃபேமிலி ஒரு ரெண்டல் வீட்டில் இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த வீடு பார்க்கும்போது இந்த ரெண்டல் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் போதும், நமக்கான ஒரு வீடை வாங்கணும்னு வந்து சரத்குமார் ரொம்பவே ஒரு ஆசைப்படுறாரு. ஆனால் இவங்களோ இருக்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவங்களால ஒரு வீடு வாங்குற அளவுக்கு அஃபோர்டபுள் இல்லைல்ல. ஸோ அதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. இந்த பிளானிங், அந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தில் பயங்கர சுவாரஸ்யமான ஒரு சீனை தான் இருக்கு. ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு இந்த மாசம் எவ்வளவு சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த சீன்ல இருக்கு. சோ இந்த படத்துல வர கேரக்டர்ஸும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி, ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலை சுத்தியே படம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. இந்த படத்தோட முதல் பாதி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள இருக்க லவ், அந்த பாண்டிங், அந்த அண்ணன் தங்கச்சியோட அந்த குவாரல், இது எல்லாமே வந்து இந்த படத்துல வந்து ரொம்பவே கனெக்டிவ் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படம் 2000ஸ்ல ஆரம்பிக்குதுல. இந்த காலகட்டத்தில் சித்தார்த் வந்து ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. அந்த ஸ்கூல்ல அவர் வந்து அந்த எக்ஸாம்ஸ், அந்த ஃபேஸ் பண்ற அந்த சில பயம், இந்த ஃபேமிலி பிரஷர், இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாவே காட்டியிருந்தார். அவரும் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த ஸ்கூல்ல வர அந்த பப்பி லவ், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பார்க்கும்போது நம்மளோட லைஃபை கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அண்ட் என்னதான் நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு பயங்கரமா கனெக்ட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லென்த்தியா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து பார்த்து முடிக்கும் போது இருந்தது. அண்ட் செகண்ட் ஆஃப் வீடு வாங்குறாங்களா, இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளலாம் போகிறதுக்கு முன்னாடி சித்தார்த் ஃபேஸ் பண்ற சில விஷயங்களை பத்தி பேசுது. இந்த சில பேரோட அட்வைஸ்னால ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிக்காத சில விஷயங்களை பண்ணி அது ஃபியூச்சரையே பாதிக்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சித்தார்த்துக்கு நடக்குது. அண்ட் இந்த இடத்துல தான் ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையனோட மென்டாலிட்டியை வந்து காட்டுறாங்க. எப்படி தனக்கு பிடிக்காத படிப்பை படிச்சு தனக்கு பிடிக்காத வேலையில போய் சேர்ந்து, இந்த நண்பன் படத்துல வர ஜீவா கேரக்டர் இருப்பார்ல, அவரை மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் வந்து இந்த படத்துல சித்தார்த் பண்ணியிருக்காரு. சோ இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் எப்படி சித்தார்த்தை வந்து பாதிக்குது, அதனால அவரோட கெரியரை எப்படி பில்ட் பண்ண முடியாம தவிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வந்து இந்த படத்துல ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க. இந்த மிடில் கிளாஸ் மென் ஃபீலிங்ஸை பேஸ் பண்ண மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து சரத்குமார் உண்மையாவே ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. நம்மள மீறி வந்து அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளோட அப்பாவை கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. அண்ட் உண்மையாவே அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஃபீல் ஆகி எமோஷன் ஆகிறோம். அண்ட் இதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல தேவயானி அண்ட் அவங்க பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற அந்த கான்ட்ரடிக்டான விஷயத்தை வந்து
வந்து காட்டியிருப்பாங்க. தேவயானி 90ஸ்ல வர ஒரு டிபிக்கலான ஒரு அம்மா, ஒரு வைஃப் எப்படிலாம் வந்து அந்த குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அவங்களோட வாய்ஸே எவ்வளோ கரெக்டாக இருக்கும், இவ்வளோதான் பேசுவாங்களே அவங்க, ரொம்ப அழகாக கரெக்டாக பாயிண்டாக பேசுவாங்க. அண்ட் அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த லிமிட்டும் கூட இந்த ஃபேமிலியில். அண்ட் இப்போ தான் வந்து இந்த ஈக்குவாலிட்டி பற்றிலாம் நிறைய ஃபேமிலிக்குள்ள வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 90s கிட்ஸோட அம்மாக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்றத ரொம்ப அழகாகவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக அவங்களோட பொண்ணா நடிச்சிருந்த மீதா ரகுநாத், அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும். அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூவை, ஃபேமிலி இஷ்யூவை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பயங்கர கான்ட்ரடிக்டாக இருந்துச்சு அவங்களுக்குள்ள. அண்ட் அந்த சீன் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக அந்த சீனில் ஒரு ஒன் டேக் ஷாட் அவங்க நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே அந்த சீன் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய ஃபேமிலியில் இருக்கிற பெண்களை கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. உண்மையாகவே வந்து நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிற பெண்ணை கரெக்டாக பார்த்துக்கிறோமா அப்படின்ற அந்த கேள்வி வந்து அந்த சீனில் வருது. அண்ட் ரொம்பவே கனெக்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து அந்த சீன் பார்த்து கண்டிப்பாக கலங்குவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சித்தார்த்தோட பேரா வரக்கூடிய சாய்த்ரா, அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸில் வராங்க. அவங்களுக்கு கொடுக்குற கேரக்டர் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் அவங்க வர போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக இருந்தது அவங்களோட ஆக்டிங். அண்ட் அவங்களுக்கு கொடுத்த விஷயத்த ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து நீங்கள் டிராவிட் ஃபேன், நான் தோனி ஃபேன் பா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட பேசுகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம், லைஃப்பை வந்து நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி அப்பா கிட்ட பேசுகிற விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. இதெல்லாம் வந்து உண்மைக்கு நெருக்கமாக இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் படத்தில் பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. அண்ட் படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வர அந்த ஹியூமன் எமோஷனை பற்றி சொல்லலாம். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி அண்ட் மகன், இவங்களை சுற்றி நடக்கிற அந்த எமோஷன்ஸ் தான் வந்து கோர் ஐடியாவே. இதுதான் அவங்க கோர் எமோஷனே. இதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நம்மளோட லைஃப்பை கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி தான் வச்சிருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன மைனஸ்னு சொல்லலாம். ஏன்னா படம் கம்ப்ளீட்டாகவே இந்த ஃபேமிலி சுற்றியே தான் போகுது. ஒரு வீடு இல்லைனா ஆஃபீஸ், இந்த மாதிரியான ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் தான் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கொஞ்சம் சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக வெளியில் போயிட்டு வரலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்தது. பட் ஸ்டில் இந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆனதுனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிராபேக்காக தெரியல. அண்ட் படத்தில் வர ஒரு சில இடங்களில் வர அந்த எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஹையாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து இந்த படத்துக்குள்ளே வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் மெலோடவுன் பண்ணி இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து ஓவர் ட்ராமாட்டிக்காக காட்டாமல் ரொம்ப இயல்பாக வச்சிருந்தாங்க அப்படின்னா படத்தில் முக்காவாசி சீன்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இப்பவும் ஓவராலாக இந்த 3BHK படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலி மொத்தமாக கூட்டிகிட்டு இந்த படத்துக்குள்ளே உட்காந்து போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7-8 இடங்களில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். உங்களுக்கு அது எமோஷன் வந்து ஃபீல் ஆகும். உங்களோட ஃபேமிலியில் நடந்த சில விஷயங்களெல்லாம் வந்து நீங்கள் அங்கே ஒத்தி வச்சு பார்ப்பீங்க. படத்தில் காமெடி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாலும் யோகி பாபு வர சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது. ஸோ ஓவராலாக இந்த 3BHK படத்தை உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய இடங்களில் எமோஷன் ஆகி கனெக்டும் ஆகுவீங்க. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்த இந்த 3BHK படத்தோட ரிவ்யூ என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரேவ்மென் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.